உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் இன்று காலை கோலாகலமாக ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியது. இப்போட்டியை முதல்வர் ஸ்டாலின் முதல் முறையாக கண்டுகளித்தார். மாடுபிடி வீரர்கள் யாரிடமும் சிக்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க மோதிரம், தங்க செயின் பரிசு வழங்கி கௌரவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது முதல்வர் ஸ்டாலின் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும். மற்றொன்று 2 கோடி ரூபாய் செலவில் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மற்றும் உயர்தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்பதுதான் அந்த முக்கிய அறிவிப்பு. ஆட்சி நிறைவில் உருப்படியான 2 அறிவிப்புகளை முதல்வர் அதிரடியாக சரவடியாக அறிவித்ததும் அரங்கமே அதிரும் வகையில் கைத்தட்டல் விண்ணை பிளந்தது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நான் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு போனால்தான் உங்களுக்கும் திருப்தி, எனக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால் ஒரு 2 அறிவிப்புகளை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 2வது அறிவிப்பு, உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன்.